பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம். வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி. இந்த காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரையிலே தமிழ்நாடு முழுவதும் நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயண குழு பயணித்து இன்றைய மாணவர்கள் இளைய தலைமுறையினர் என்ன நினைக்கிறார்கள், அரசியலை பற்றி அவர்களுடைய புரிதல் என்ன, ஆட்சியாளர்களிடம் அதே போல வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சி தலைவர்களிடம் அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரை பயணம் மேற்கொண்டு பல மாவட்டத்து மாணவர்களையும் இளைஞர்களையும் சந்தித்து இந்த கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் வந்திருக்கக்கூடிய கல்லூரி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமைமிக்க லோயலா கல்லூரி. ஏற்கனவே இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலே சென்னையிலே பிரபலமான கல்லூரி இருக்கின்றது. அங்கு பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் மிக சிறந்த ஒரு ஆட்சியாளர்களாக அல்லது பெரிய அதிகாரிகளாக மாற்றிய ஒரு பெருமை லோயலா கல்லூரி குழுமத்திற்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க கல்லூரியிலே நாமக்கல் மாவட்டத்திலே வந்து இந்த கல்லூரியிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதிலே நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழு பெருமை கொள்கிறது, மகிழ்ச்சி அடைகின்றது. ஓகே, பெருமை மிக்க நம்முடைய கல்லூரியில இன்றைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு, குறிப்பா வாக்களிப்பதனுடைய அவசியம் என்ன, வாக்களிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன உள்ளிட்ட பல விஷயங்களை உங்களுடன் டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுடைய ஆலோசனைகளை பெற போறோம். அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்முடைய கல்லூரியினுடைய செக்ரட்டரி மற்றும் நம் கல்லூரியினுடைய முதல்வர் ஆகிய இருவரையும் மேடைக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசி வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். நான் இந்த கல்லூரியினுடைய செயலர். இது சென்னை லோயலா கல்லூரியினுடைய கிளை நிறுவனமாக கடந்த 11 ஆண்டுகளாக மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நியூஸ் தமிழ் சேனல் நிர்வாகத்திற்கு எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கல்லூரிக்கு வருகை தந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. மிகவும் குறிப்பாக 4 ஆண்டுகளுக்கு முன்பு துவக்கப்பட்ட இந்த நியூஸ் தமிழ் சேனல் இப்பொழுது 5வது ஆண்டுக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். உங்களுக்கு எங்களது பாராட்டுக்களை நாங்கள் வழங்குகின்றோம். இந்த 4 ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த நியூஸ் தமிழ் சேனலிலே ஒரு முதன்மையான இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பாராட்டி கரவொலி எழுப்பி நாங்கள் தெரிவித்து மகிழ்கின்றோம். உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகின்றோம். உங்களுக்கு நன்றி. அன்பு மாணவ செல்வங்களே, இது உங்களுடைய தருணம் இல்லையா? ஜனநாயக திருவிழா, மக்களாட்சியை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும். உங்கள் கையிலே ஒரு அருமையான ஆற்றல் மிக்க ஆயுதமானது இருக்கிறது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு வேளை. எனவே உங்களது கடமை பொறுப்பு என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகின்றோம். உங்களது கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றால், இந்த தேர்தல் பயணம் என்று முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த நியூஸ் தமிழ் சேனல் 100 விழுக்காடு வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்கிற நோக்கத்திலே வந்திருக்கிறீர்கள். இது உண்மையாகவே ஒரு மேலான உயரிய நோக்கமாக இருக்கிறது. அதற்காகவும் உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். நானும் இதை பார்த்து வருகின்றேன். மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து மாணவர்கள் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே நீங்கள் கலந்துரையாடல் செய்து வருகிறீர்கள். நீங்கள் மக்கள் குரலாக இருந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களை பாராட்டுகின்றோம். எங்களது மாணவர்கள் தெளிவான மாணவர்கள். எங்கள் கல்லூரிக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நிறைய அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு எங்கள் மாணவர்களோடு கலந்துரையாடல் செய்யலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னாரு. தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த கல்வியில சிறந்த மாவட்டங்கள்ல ஒண்ணு நாமக்கல் மாவட்டம். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நாமக்கல் மாவட்டத்திலிருந்து இப்ப சார் வந்து சிறப்பான விஷயங்கள் சொன்னாரு. மேடம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி. எல்லோருக்கும் வணக்கம். ராசிபுரத்தில் அமைந்துள்ள லோயலா கலை அறிவியல் கல்லூரி மெட்டாலாவில் அமைந்துள்ளது. கல்லூரியின் நிர்வாகத்தின் சார்பாக நியூஸ் தமிழ் சேனல்ல இருந்து உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நியூஸ் தமிழ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்றதுல ஒரு பேஸ் பாயிண்டா எடுத்துட்டு அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்காக மக்கள் மத்தியில ஒரு முக்கியமான நியூஸ் சேனலா இது இருக்கு. இது ஆரம்பிச்சு 5 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ டிஆர்பி ரேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா முதலிடம் 2வது இடம் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. பட் ஆனா அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம இப்ப இருக்க அவங்க எடுத்திருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் களம். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டுல
இந்த தேர்தல் களத்துல மாணவர்களாகிய நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான முடிவா இருக்கும். அது மட்டும் கிடையாது, முதல்ல ஓட்டு போடுறவங்க இங்க நிறைய பேர் இருப்பீங்க. சோ அந்த ஓட்டு போட்டு முடிச்சிட்டு உங்க கையில அந்த மை இருக்கு இல்லையா, அதை பார்க்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குமே கிடைக்காது. அண்ட் தட் இஸ் ரைட்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ரைட்ஸ் வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ 100% வாக்கு அப்படின்றது தான் இப்ப இவங்க எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான தலைப்பா இருக்கு. சோ இந்த லோயலா கலை அறிவியல் கல்லூரியில் முதல்வராகிய நான் உங்களிடம் வந்து என்ன கேட்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை வந்து நீங்க கையில எடுத்துட்டு வருங்கால தலைவர்களை வந்து நீங்க உருவாக்குவதில் தேர்ந்தெடுப்பதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பங்கு முக்கியமா இருக்கும் நான் நம்புறேன். சோ இந்த நியூஸ் தமிழ் சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். சோ நீங்க வந்து ரொம்ப ஃப்ரீயா உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க பகிரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமா நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். இப்ப நம்ம கல்லூரியினுடைய முதல்வருடைய பேச்சை நம்ம கேட்டோம். விரைவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பேச்சை கேட்க போறோம். அதுக்கான எலெக்ஷன் தான் விரைவில் வர இருக்கு, சட்டமன்ற தேர்தல். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம். ஓகே.